ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு தகப்பனார் என்ன செஞ்சார், சிறுவன் தன்னுடைய மகன் சிறுவனாக இருக்கிறான், அவனை கூப்பிட்டு போய் அவன் எதிர்காலம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பிரபலமான ஜோசியர்கிட்ட போய் தன்னுடைய பையனை வந்து அவர் கைரேகை பார்க்குறவர், அந்த ஜோசிக்காரர். இவர் என்ன பண்ணுவார், என் பையனுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லணும் நீங்கன்னு சொல்லி கையை காமிக்க சொல்லுவான். அவர் ரொம்ப நேரம் ஆய்வு பண்ணிட்டு கைரேகையை பார்த்துட்டு, உன் பையன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மந்திரியாக வருவான், பெரிய ஆட்சி பண்ணுவான், அவன் பெரிய கோலோச்சுவான் பாருங்கள், நீங்கள் ஒன்றா பாருங்கள், அவன் அந்த 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 அளவுக்கு அவன் புத்திசாலியாக இருக்கான் அப்படின்னு. அப்படியா, எப்படி சொல்கிறீங்க நீங்கன்னு அவர் கேட்பார். அப்பா, உன் பையன் கையில் புத்தி ரேகையே இல்லை, அதனால தான் அவன் பெரிய அரசியலில் பெரிய ஆளாகி அவன் ஆட்சிக்கு வருவான்னு சொன்னான் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான ஒரு கூறு அது. நீங்கள் என்னென்னா நடக்கிற நாட்டில் நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா, அரசியல்னாவே அது வந்து வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இருக்காது போல தருது. இப்போ சமீபத்தில் ஜார்க்கண்டில், அது ஜார்க்கண்டா இல்லை ஊழல்கண்டான்னு தெரியல, நம்மெல்லாம் படிச்சிருப்போம்.